இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழகம் முழுவதும் வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாகவும் பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே உண்மை. அது பொய்யாவே இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நக்சல்கள் எல்லாருமே மக்களுக்கு எதிரானவர்கள், மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லியே வந்து இங்கே பழகிட்டாங்க. எல்லாரும் பழகிட்டோம். ஆனால் அந்த நக்சல் எப்படி உருவாகிறாங்க, இந்த நக்சல் யாருக்கானவங்க, யாருக்கான குரல், எளிய மக்களுடைய வலியின் குரல். இந்த படம் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்து வந்ததுலேருந்து நீங்கள் இப்போ ஷாக்காகவே இருக்கீங்க. இல்லை, எனக்கு கண்ணீரும் வருது, சந்தோஷமாக வருது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து வெளியில் எடுத்து சொல்லணும் இல்லையா? யார் எடுத்து சொல்லுவா? இவ்வளோ பெரிய கட்ஸ் யாருக்கு வரும்? தோழர் அதியன் நாதரை தவிர வேறு யாருக்கு வருங்கிற மாதிரி ஒரு இவ்வளோ வெளிப்படையாக ஒருத்தவங்களை பற்றி பேசணும்னா போராடணும். சும்மா போராடினா உங்களை எல்லாருமே நக்சல், தீவிரவாதி அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிடுவாங்க. இங்கே அதிகாரத்தோடு போராடணும். அப்போ தான் இங்கே எளிய மக்களோட குரலுக்கு, அவங்களுடைய வலியும் வேதனையும் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி வந்து யார் யாரோ வராங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நான் தான் மக்களுக்கான குரல்னு சொல்கிறாங்க. காலங்காலமாக நக்சலுடைய உயிர் வந்து எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. எத்தனையோ பேரோட உயிர்கள்லாம் தியாகம் செஞ்சுருக்காங்க. இந்த தியாகங்களுடைய விளைவு தான், அதுக்கான பயன் தான் இன்றைக்கி இத்தனை பேர் வந்து இவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து எல்லாரும் நான் தான் மக்களுக்கான தலைவன் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி எவன் வந்தாலுமே அவனுக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஆனால் நீங்கள் என்ன பாருங்களேன், கம்யூனிஸ்ட் காலங்காலமாக மக்களுக்காக போராடுவாங்க. அதில் துப்பாக்கி ஏந்திரவங்களை நக்சல்னு சொல்லிடுவாங்க. வலியும் வேதனையும் எப்படி மக்களுக்கு தெரிய வரும், அவங்களுக்கு எப்படி ஒரு நீதி கிடைக்கும்? அதிகாரம் தான். அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் ஒரே நோக்கம்ங்கிற மாதிரி இந்த படத்தோட வெளிப்பாடு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தோழர் அதியன் நாதரை அவர்களுக்கு ஜெய்பி. இன்னும் டைம் கிடைச்சால் நான் கொஞ்சம் முதல்ல ஃப்ரீ ஆகணும். நான் ரொம்ப எனக்கு இன்னமும் கை நடுக்கமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. தனக்கான நீதி கேட்டால் அவங்கள வந்து ரவுடி, நக்சல்ஸு, தீவிரவாதி நிறைய பேரில் வந்து ஒருத்தவனை வந்து போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க. அப்போ தப்பு பண்ண எவன் தான் கேட்குறது? தனக்கான அநீதியே நடந்தால் அது எவன் தான் அதுக்கான நீதி வேணும்னு சொல்லி எவன் தான் கேட்குறது? அது கேட்குறவங்களே இப்படி பண்ணிடுறாங்க. நக்சல்கள் எளிய மக்களின் குரல், எளிய மக்களோட வலியின் குரல். அவ்வளோதான் இந்த படத்துடைய ஒற்றை வார்த்தை. முற்போக்குவாதிகளுக்கான படமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா முற்போக்குவாதிகள் ஏன் முற்போக்குவாதிகளாக ஆகிறார்கள் அப்படிங்கிறது பிற்போக்குவாதிகள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை ஒரு தடவை பார்த்தாங்கன்னா அவனும் முற்போக்குவாதி ஆவான். இந்த படத்தோட ரிசல்ட்டாக தான் வரும். நீங்கள் என்ன பாருங்க. அப்போ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்க. உண்மையாகவே வேற லெவல் இருந்துச்சு படம். நாங்கள் 2 பேரும்